ஏன்னா கேட்டால் இன்றைக்கி அவருடைய ரசிகர்கள் வந்து திமுகவில் இருப்பான், அண்ணா திமுகவில் இருப்பான், பிஜேபியில் இருப்பான், மாற்று கட்சிகளில் எல்லா கட்சியிலையுமே இருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த கட்சியை விட்டு விஜய் ஏற்றி விடுவாங்களா தலைவராக? புரட்சி தலைவருக்கு வந்து தொண்டர்கள், அதாவது அந்த ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறிட்டாங்க. வேற யாருக்குமே இல்லை நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன். ஆனால் அவரே கட்சி தொடங்கி நிற்க முடியாமல் போயிட்டார். ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. சொந்த தொகுதியிலேயே அவர் தோற்று போனார், சூரக்கோட்டையில எல்லாம். நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு பிறகு விஜயகாந்த் எவ்வளோ தூரமாக வந்தார், முடியல. அவர் மட்டும் ஜெயிச்சார். அதிமுகவோட இணைஞ்ச பிறகு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தில் வந்து உட்கார முடிஞ்சு, இல்லாமல் அவங்களால முடியல. இப்படி நடிகர்கள் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னா ரஜினிகாந்த் வாரேன்னு சொன்னார், ஆனால் வர முடியல, அவரால் நிற்க முடியல. இப்படி பல இவர் வந்திருக்காரு, வரேன்னு இப்போ தான் விளக்கேற்றி வச்சிருக்காரு. அதான் நம்ம அதுக்கு பிறகு அவருடைய வளர்ச்சி இருக்கா இல்லையா, அதுவும் 2026 இவர் வாங்குகிற வாக்குகள் எவ்வளவு, எத்தனை சதவீதம் வாங்குறாரு, அதெல்லாம் பார்த்த பிறகு தான் அவருடைய கணிப்பு நம்ம சொல்ல முடியும்.